விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபுல்லாக ஸ்டாக் வைக்க தான். நம்மள்ட்ட சொந்த அறுவடை வண்டி இருக்கிறதால வைக்கோல் பில் ஸ்டாக் இருக்குது. அது நீங்கள் கூட அந்த பில்லை பார்த்துருக்கலாம். ஒரு குறைஞ்சது ஒரு 3000 கட்டுக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. தேவைப்படுறவங்க கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாக் பில் எதுவுமே இப்போ சேல்ஸ் கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் சேல்ஸ் பில். இது எல்லாமே சேல்ஸ் கிடையாது. வைக்கோல் எல்லாம் இதே போல் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குற மாரி தான் வைக்கோல் இருக்கும். பில்லு நல்லா தெளிவாக இருக்குது. ஃபுல்லாக ஸ்டாக்குங்கிறது கரெக்டாக வச்சுருக்கோம். மழையில் நனையாத மாரி, மழையில் நனையாத பில் எல்லாமே. இது எல்லாமே எதுவுமே மழையில் நனையிறது கிடையாது. தார்பாயெல்லாம் நல்லா வெயிட்டாக போட்டு கட்டி நல்லா வச்சுருக்கோம். அதை போல் யாருக்காவது தேவைப்பட்டால் கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்தேகம் ஒன்று. இப்போ படுக்கை ஃபீல்டெலாம் பார்த்தீங்கன்னா சில டிரைவர் வந்து A2 போட்டு ஓட்டுறாங்க, சில டிரைவர் A1 ஓட்டுறாங்க. இதில் எது சிறந்தது? A1 போட்டு ஓட்டுறது நல்லதா, இல்லை A2 போட்டு ஓட்டுறது நல்லதா? ரொம்ப தரப்படுக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டின அனுபவத்தில் சொல்கிறேன். A2 போட்டால் அப்படியே அந்த நெல் பார்த்தீங்கன்னா கோரிக்கிட்டே போகுது, அப்படியே சரியாக எடுக்க மாட்டுது. இன்னொன்று வந்து கொஞ்சம் கீழே விட்டுட்டு போகிற மாரி இருக்குது. அதே A1 போட்டு எடுத்திங்கன்னா கிளியராக எடுக்குது. ஒரு நெல் கூட வந்து பார்த்திங்கன்னா சேதாரம் ஆக மாட்டுது. அப்படியே அடியில் பார்த்திங்கன்னா அப்படியே க்ளீனாக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக கட்டிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. என்னோடய ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா A1 தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள், A1 பெஸ்ட்டா A2 பெஸ்ட்டான்னு. படுக்கை ஃபீல்டு ஃபுல்லாக ஓட்டுறது பார்த்திங்கன்னா A1 தான் ஓட்டிகிட்ருக்கோம். நல்லா தான் ஓடுது. பில்லு எதுவும் கோர மாட்டுது. க்ளீனாக கட்டிங் பார்த்தீங்கன்னா க்ளீன் கட்டிங்காக இருக்குது. எதுவும் இந்த சைடில் ஒதுங்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் நல்லாயிருக்கு. எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு, நெருங்கிட்டது ஃபீல்டு. இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும். இன்னும் ஒரு 2-3 நாள் தான் ஃபீல்டு இருக்கும். ஃபீல்டெலாம் முடிஞ்சு. அதுமாரி இந்த வீடியோ பார்க்குறவங்க இது முடிஞ்ச உடனே அடுத்தது எங்கே ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இடம் சொல்லுங்கள். கூப்பிடலாலும் பரவாயில்ல. இல்லை இதுமாரி இந்த ஏரியாவில் ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகிற இருக்கும் அப்படின்னு யாராவது தெரிஞ்சால் வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி யாராவது சொல்கிற மாரி இருந்தால் சொல்லுங்கள். இல்லை இந்த எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இதை முடிஞ்சிட்டா பக்கத்தில் ஊரில் ஏதோ ஒன்று கொஞ்சம் நேரம் ஓடும், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா கர்நாடகா அப்படிலாம் ஆந்திரா தான் வண்டி எல்லாமே போகும். பாக்கி லோக்கல் ஃபீல்டு எங்கள் ஊரில் அதிகமாக கிடையாது. இதுதான் எங்கள் ஊர் ஃபீல்டு தான் பெரிய ஃபீல்டு ஓடிட்டுருக்கு. இந்த வயல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தரப்படுக்க. A2 போட்டு ஓட்டி பார்த்தோம், தாள் ஒதுங்கிச்சு. அப்புறம் A1 போட்டோம். இல்லை வேறு ஏதாவது இப்போ A2 ஓட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்க, A2 போட்டு ஓட்டலாம், கட்டுற பார் இருக்குல்ல அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சில பேர் கட்டுற பார் கொஞ்சம் இறக்கி வச்சிங்கன்னா கிளியராக எடுக்கும் அப்படிங்கிறாங்க. அது என்னான்னு சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வைக்கோல் மறக்காமல் சொல்லுங்கள். வைக்கோல் பில்லு நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. ஆனால் எல்லாம் சேல்ஸ் பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாதம் தான் சேல்ஸ். இப்போ எதுவுமே கிடையாது. வைக்கோல் ஃபுல்லாகவே நவம்பர் டு டிசம்பர் தான் சேல்ஸு. அப்போ தேவைப்படுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள்.